என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வாக்கு உன் கண்ணில் படும். என் பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு. ஏனென்றால் இந்த தாயானவள் இந்த நாளில் உன்னோடு காலையிலிருந்து பேச காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதை என் பிள்ளை நீ சரியாக உனக்கானதை பெற்றுவிட வேண்டும். தவறவிட்டால் அதன் பிறகு உனக்குத்தான் வாழ்க்கையில் எதையோ இழந்து விட்டதாக ஒரு எண்ணம் தோன்றிவிடும். நம் தாயானவள் நம்மை தேடி வந்தாலே நாம் அவளை விட்டு விட்டோமே என்று நீதான் வருத்தப்படுவாய். இந்த வருத்தம் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னை கேட்கச் சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவானது தேய்பிறை பஞ்சமியினுடைய இரவு. இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்க போகின்ற இரவு. இந்த அம்மா உன் இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்க கூடிய இரவு. இந்த நேரத்தில் இந்த வாக்கினை கேட்பது கோடியில் ஒருவருக்கு மட்டும்தானே கிடைக்கும். அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எதுவாக இருக்கட்டும், உனக்கு இன்று இந்த வாழ்க்கை அதிகாலையில் இருந்து கொடுத்த சில விஷயங்களை சற்று சிந்தித்து பார். சில அவமானங்கள், சில சந்தோஷங்கள், சில மறக்க முடியாத நிகழ்வுகள் என்று உனக்கு சில விஷயங்கள் வித்தியாசமாகவே நடந்தது. எதுவுமே ஒன்று போல இல்லை. காலையிலிருந்தே இருந்த விஷயம் மாலை நேரம் வரை அப்படியே தொடரவில்லை. பல மாற்றங்கள் அதில் ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. இப்படி ஒரு நாளில் நடக்கின்ற விஷயத்திற்குள்ளேயே இத்தனை மாற்றங்கள் வருகிறது என்றால் தினம் தினம் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை மாற்றங்களை கொடுக்கும் என்று சற்று சிந்தித்து பார். உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர வேண்டிய தருணம். இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். எல்லாம் மாறி மாறி மாற்றங்களை கொண்டு வரத்தான் செய்யும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை கண்டு நீ பதறாமல், எதற்கும் நீ மனதில் கலக்கம் கொள்ளாமல், எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு தீர்வு என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ நடந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும் பொழுதே அதை முடித்து விட வேண்டும். அதை ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டிருந்தால் நாளை என் குழந்தை உன் வாழ்க்கைதான் கேள்விக்குறியாக நிற்கும். உன்னை கேள்விக்குறியாக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் நான் கேள்விக்குறியல்ல, நான் தான் பதில் என்று சொல்லி நீ மேலேறி வந்துவிட வேண்டும். இவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் தாழ்ந்து போகக்கூடாது. உன்னால் முடியாது என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவானால் கூட என் பிள்ளை அதை ஒரு நாளும் வெளிக்காட்டிவிடக்கூடாது. உன்னால் முடிந்தவரை முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ இப்பொழுது உன்னால் முடியவே முடியாது என்று நினைக்கின்ற விஷயம் கூட நாளை நம்மாலா முடிந்தது என்று நீ எண்ணி பெருமைப்படுகின்ற அளவிற்கு, உன்னை நினைத்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்தேறிவிடும். அதனால் நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றியினை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிடு. எல்லாமும் உனதாக வேண்டிய காலகட்டம் கூடி வந்து விட்டது. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி, இவை அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, தெரிந்து செய்கின்றோமா தெரியாமல் செய்கின்றோமா என்பதனை எல்லாம் நிறுத்திவிட்டு, எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரிந்துதான் நடக்கின்றது, உன் மனசாட்சிக்கு உட்பட்டுதான் நடக்கின்றது என்கின்ற தெளிவோடு நீ ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்கு. அப்படி நீ செய்ய தொடங்கிவிட்டால் யார் உன்னை பயமுறுத்த நினைத்தாலும், யார் நீ சரியில்லை என்று சொன்னாலும் அந்த நொடி பொழுதே அதை நீ நம்பிவிட மாட்டாய். சில நேரங்களில் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் பிள்ளை தன் வாழ்க்கையை தொலைத்தது உண்மை. இதற்கு மேலும் இது போன்ற ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த நேரத்திலும் மற்றவர்களின் பேச்சுக்கிணங்கி உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. என்று என்ன நடக்கும் என்று யோசிப்பதை விடுத்து இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி சிந்தித்தால் நாளை நடக்கவிருப்பது இப்பொழுதே உன் கண் முன்னால் தெரிந்துவிடும்.
இன்றைய நாள் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு திருப்பத்தை கொடுக்கும்படி இருந்திருந்தால் நாளை நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும். அதே நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் இன்று உனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்திவிட்டு விடியலில் நாம் என்ன வந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்று நினைத்து அதை அப்படியே விட்டுவிடு. மேலும் மேலும் உனக்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. என் தங்கமே, இந்த நிலை நிரந்தரம் கிடையாது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லி அதை எதிர்கொள்வதற்குரிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டால் இந்த தாயின் உன் வாழ்க்கையில் வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளை, சட்டென்று ஒரு நொடியில் நீ ஒடிந்து விடக்கூடாது. சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது சந்தோஷம்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி நீ உன் வாழ்க்கைக்கானது இந்த வராகி தந்திருக்கிறாள் என்று சொல்லி பெருமைப்பட்டுக்கொள். யாரிடத்தில் வேண்டுமானாலும் என் பிள்ளை நீ உன் தலையை நிமிர்த்தி சொல், எனக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து என்னை என் தாய் மீட்டெடுப்பாள். அதிலும் குறிப்பாக இது போன்ற நாட்களில் அவளை நான் கையெடுத்து வணங்கிவிட்டால் போதும். ஏன், அவளை நான் நினைத்து விட்டாலே போதும், அவள் என்னை தேடி வந்து எனக்கு உதவிகளை தந்து விடுவாள் என்று. என் பிள்ளையே, நான் இருக்கும் பொழுது யாருடைய வார்த்தைகளுக்கும் நீ ஒரு நாளும் செவிசாய்த்து விட்டு உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. வருத்தம் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டும் என்று சற்று சிந்தித்துக்கொள். என் பிள்ளையே, நீ சரி என்று உனக்கு தெரியும் பொழுது உன்னை நியாயப்படுத்துவதற்கோ அல்லது நீ யார் என்று சொல்வதற்கோ மற்றவர்கள் எல்லாம் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் இவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர்களின் பின்னால் பார்த்தால் அவர்கள் எத்தனை மூட்டை அழுக்கை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக தெரியும். ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டியதும் இப்பொழுது உனக்கு அவசியம் அல்ல. ஒருவர் செய்கின்ற விஷயத்தை வைத்தே அவர்கள் எத்தனை கீழ்த்தரமானவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. உனக்கு எப்படி உன் மனசாட்சி நீ செய்வது சரி தவறு என்று சொல்கின்றதோ அதுபோல அவர்களின் மனசாட்சியும் அவர்களுக்கு நிச்சயமாக சொல்லும். அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் ஒரே சாட்சி அவர்களினுடைய மனசாட்சி மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மை இந்த வராகி என்னுடைய அன்பினால் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நீ எப்பொழுதுமே உன்னை தயார் நிலையில் வைத்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, வாழ்க்கை திடீரென்று உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட்டு விடும், திடீரென்று மேலே தூக்கிவிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை என் பிள்ளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் நல்ல நிலையிலும் இல்லை, அதற்காக எப்பொழுதும் படுகுழியிலும் இல்லை. ஏதோ ஒன்று உன்னை மாறி மாறி வாழச் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற ஒரு பிடித்தம் இத்தனை காலமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. எப்பாடுபட்டாவது என் நிலையில் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்து நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நம்மை நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. இதில் எல்லாம் உனக்கு கவனம் இருந்து விட்டால் என்றுமே உனக்கான சந்தோஷம் முழுமையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, நான் உன் தாயாக இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை துன்பங்களிலிருந்தும் என்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும். அதை ஒரு நாளும் நான் இல்லை என்றும் சொல்ல மாட்டேன். உன்னால் அதை மறுக்கவும் முடியாது. அதனால் தயங்காமல் இரு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வெற்றி பாதையில் இருந்து மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதே. உனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்றுதான் பலர் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தீய எண்ணங்கள் கொண்டவர்களினுடைய எண்ணங்களை பொய்யாக்கி உனக்கு நல்லது செய்ய நினைக்கின்ற இந்த வராகி என்னுடைய எண்ணத்தை மெய்யாக்கி வாழ்க்கையில்
நீ உள்ளதை உள்ளபடி செய்து முன்னேறி கொண்டே இரு. என்றும் உன்னுடைய வெற்றி உனக்கு நிரந்தரமாகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.